அனைவருக்கும் வணக்கம். பணம் சேர்வதற்கும் கடன் பிரச்சனை தீர்வதற்கும் செவ்வாய்க்கிழமை தினத்தன்று முருகர் பக்தர்கள் இந்த ஒரு பரிகாரம், எளிமையான பரிகாரம் செய்து பாருங்க. கடன் தொல்லை முற்றிலுமாக நீங்க ஆரம்பிக்கும். என்ன பரிகாரம் நம்ம செய்ய வேண்டும் அப்படின்னா, இதற்கு ரொம்ப எளிமையான பொருட்கள் மட்டும்தான் நமக்கு தேவை. நீங்கள் அதற்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை காலை அல்லது மாலை முருகருடைய வழிபாடு நீங்கள் எந்த நேரத்தில் பண்ணுறீங்களோ அந்த நேரத்தில் இந்த பரிகாரம் செய்துக்கோங்க. முருகனுக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்துட்டு பூக்களால் அலங்காரம் செய்துட்டு நெய்வேத்தியம் இதுன்னு பண்ணிவிட்டு நீங்கள் வழிபாடு செய்து முடித்த பிறகு 1 டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க. கண்ணாடி டம்ளராக இருந்தால் ரொம்ப நல்லது, அல்லது கண்ணாடி பவுல் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் 1 டம்ளர் நிறைய தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க. அதாவது 3/4 டம்ளர் தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா பன்னீர் கலந்துக்கோங்க. பன்னீர் கலந்துட்டு அதில் போட வேண்டிய முக்கியமான பொருள் முதல்ல மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்க்கணும். அதாவது 1 சிட்டிகை அளவு மஞ்சள் தூள், 1 சிட்டிகை அளவு சந்தனம் தூள். சந்தனம் இருக்குது அப்படின்னா சந்தனம் சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது விபூதி கொஞ்சம் சேர்த்துக்கிடணும். கொஞ்சமாக நீங்கள் விபூதி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பு, ஒரு 6 கல்லுப்பு அல்லது 9 கல்லுப்பு நீங்கள் எடுத்து நீங்கள் தண்ணீரில் சேர்க்கணும். சேர்த்துட்டு செவ்வரளி பூக்கள் அல்லது பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜா, சிவப்பு நிற பூக்கள் நீங்கள் எடுத்து அந்த தண்ணீருக்குள்ளே நீங்கள் போடணும். பச்சை கற்பூரம் துண்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சங்கனி, நல்லா முழுவதுமாக இருக்கிற எலுமிச்சங்கனி நீங்கள் போடணும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. நல்ல ஒரு எலுமிச்சங்கனியாக எடுத்து நீங்கள் தண்ணீருக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் இது முருகனுடைய படத்திற்கு முன்னாடி இது அப்படியே வச்சுருங்க. அல்லது வடகிழக்கு பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே இந்த இதை வச்சாலும் உங்களுக்கு நல்லா பணம் சேர ஆரம்பிக்கும். கடன் தொல்லை தீர ஆரம்பிக்கும். ஒன்று வடகிழக்கில் வைக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம பூஜை அறையில் முருகன் படத்திற்கு முன்னாடி இந்த கிளாஸ் வாட்டரை வச்சுருங்க. வைத்துட்டு நல்லா மனமுருக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முருகனுக்கு சொல்கின்ற மந்திரம் பார்த்தீங்கன்னா, ஓம் சரவண பவாய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும். சொல்லிவிட்டு ஒரு 6 முறை சொல்லிவிட்டு நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. அல்லது முருகனுடைய மூல மந்திரம், இது காயத்ரி மந்திரம், நிறைய நாமங்கள் இருக்கு இல்லையா, அந்த நாமங்கள் ஏதேனும் ஒரு நாமங்கள் நம்ம சொல்லிக்கலாம். சொல்லிவிட்டு நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. வழிபாடு முருகரை பிரார்த்தனை பண்ணிவிட்டு கடன் பிரச்சனை தீரணும், பணம் பெருக வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டு கொடுக்கும். இதை செய்து பாருங்கள். இதில் போட்டிருக்கிற ஒவ்வொரு பொருளுமே நமக்கு பணம் வசித்து தரக்கூடியது, பண விரை செலவுகளை தடுக்கக்கூடியது. ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும். இந்த தண்ணீரை நீங்கள் எப்போதும் மாற்ற வேண்டும் அப்படின்னா நீங்கள் வியாழக்கிழமை தினத்தன்று அல்லது சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை தவிர மற்ற எல்லா நாளுமே தண்ணீரை மாற்றிக்கலாம். எப்போ வேண்டும்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நீங்கள் திரும்ப பார்த்தீங்கன்னா அடுத்த செவ்வாயில் இந்த பரிகாரம் ஒரு முறை செய்து பாருங்கள். ஒரே வாரம் மட்டும் செய்யாதீங்க. எந்த ஒரு பரிகாரம் எடுத்தாலும் ஒரு 2-3 வாரம் செய்து பாருங்கள். நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு இருக்கும். இப்போ அதில் போட்டிருக்கிற எலுமிச்சங்கனியை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, பூஜை அறை குப்பைகளுடன் சேர்த்து நீங்கள் குப்பைகளை போட்டுடலாம். அல்லது கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணீரை எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல விட்டுடுங்க. அதாவது சிங்க்லேயோ அல்லது நம்ம வெளியில் நம்மளுடைய வாசல் ஓரத்தில் கூட நீங்கள் அந்த தண்ணீரை விட்டுறலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்துக்கோங்க. ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் கேட்டதும் நடக்கும். நீங்கள் முருகன்ட்ட எவ்வளோ கடன் இருக்குன்னு சொல்லி மனமுருகி நீங்கள் முருகன்கிட்ட கேளுங்க. எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதை நீங்கள் தான் முருகன் திருத்து வைக்கணும், உங்களை தான் நம்பி இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நல்ல பாசிட்டிவிட்டியோட முருகன்கிட்ட வேண்டிக்கோங்கமே. முருகன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை அவர் கொடுப்பார். இந்த பரிகாரம் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரம் செய்து பாருங்கள். எப்போதுமே நீர் பரிகாரம் அப்படிங்கிறது நமக்கு கேட்டதை கொடுக்கக்கூடிய பரிகாரம் தான். அதனால் இந்த பரிகாரம் செய்து பாருங்கள். உங்களுக்கு நிச்சயம் 100% உங்களுக்கு பணம் சேர ஆரம்பிக்கும். பணம் சேர்ந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கடன் அடைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா பணம் இல்லாமல் தானே எல்லாருமே கடனோட இருக்கிறாங்க. பணம் இருந்தால் யாருமே கடனாளியாக ஆக தேவையில்லை. அதனால் பணம் சேர்வதற்காக இந்த ஒரு பரிகாரம் செய்யுங்க. தானாக கடன் குறைய ஆரம்பிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ராஜி செல்வி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.